சிஎஸ்கே இந்த வருஷம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிச்சு இந்த குவாலிஃபயருக்கான ஆவறதுக்கான ஒரு தகுதியை பெற்றுவாங்க. இந்த போராட்டத்தில் நிலை நீடிச்சு இருப்பாங்கலாம் ரசிகர்லாம் எதிர்பார்த்த தருணத்தை இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்க அணிக்கு எதிராக வந்து இன்னைக்கு ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பிளஸ் இந்த தோல்வியினால வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பாதகம் ஏற்பட்டிருக்கு. இனி பிளே ஆஃப் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு 10% இருக்குங்க. இனி இருக்கக்கூடிய 2 மேட்ச் ராஜஸ்தானுக்கு ஒரு 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச்லையுமே ராஜஸ்தான் தோக்கணும். பஞ்சாப்க்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல பஞ்சாப் தோக்கணும். இப்படி அவங்க தோல்வி அடைஞ்சாலும் நம்ம சிஎஸ்கே இனி இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு நல்ல ஒரு நெட் ரன் ரேட்ல உள்ள போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்டான அணியா இருக்கும். சப்போஸ் ராஜஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதகம் இருக்கு. அதனால அவங்க எல்லா மேட்ச்லயும் தோல்வி அடையணும் அடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அதிலும் பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல நம்ம வந்து நல்ல ஒரு ஜெயிச்சு நல்ல ஒரு நெட் ரன் ரேட் வச்சாங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இனி என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆஃப்ஸ் கனவை வந்து உறுதிப்படுத்த முடியும். இனி நம்ம வந்து மற்ற டீம்ஸை நம்பி இருக்க வேண்டிய நிலை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சோம். நம்ம 180 ரன் அடித்தோம். டவால் பிரேவிஸ் நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு அதிரடியான தொடக்கத்தை நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ப்ளஸ் அவருக்கு பக்கபலமாக கார்த்தி சர்மா. மற்றபடி எந்த ஒரு பேட்டருமே இன்னைக்கு ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறத கொடுக்கவே இல்லைங்க. இன்னைக்கு பேட் கமெண்ட்ஸ் ஒரு அட்டாக்கிங் பவுலிங்காலும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் நம்ம வந்து ரொம்ப தடுமாறினாங்க. கடைசியில் சிஎஸ்கே 180 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சுது. ப்ளஸ் அதர் சைடு அந்த எஸ்ஆர்ஹெச் அணி அதை சும்மா அசால்ட்டாக சும்மா கிழிச்சிட்டாங்க. எக்ஸ்பெஷலி அவங்களோட பேட்ஸ்மேனான கிளாசன் அண்ட் இஷான் கிஷன் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பிளே ஆஃபோட கனவை வந்து சுக்குநூறாக உடச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவனுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு ஓவர் மிச்சம் மீது இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் அசால்ட்டாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎஸ்கேட இந்த பிளே ஆஃப் கனவுல இப்போ பெரிய ஒரு துண்டை வந்து தூக்கி போட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே இந்த பிளே ஆஃப் போகிறதுக்கு நிறைய டீம்ஸ் வந்து நிறைய வழி வகுத்தாங்க. எஸ்பெஷலி ஆர்சிபி அணி வந்து பஞ்சாபை வீழ்த்தினாங்க. மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கம்பேக் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய டீம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க சைடில். ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்தலை. நம்ம சரியாக விளையாண்டுருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம வந்து ஈஸியாக பிளே ஆஃப்ஸ்குள்ள நுழைஞ்சிருக்கோம். மற்ற டீம்ஸை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்காது. இப்போ அதர் டீமை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கேள்வி கேட்கலாம், இனிமாடா நீ வந்து இந்த சிஎஸ்கேவை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. பிளஸ் வந்து கிரிக்கெட்ல என்ன வேணும் நடக்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய 2 மேட்ச்ல என்ன நடக்க போகுது, பஞ்சாப் ஜெயிக்குமா, ராஜஸ்தான் இன்னும் இருக்க 2 மேட்ச்ல ஜெயிக்குமா, சிஎஸ்கே ஜிடிக்கான மேட்ச்ல ஜெயிக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, சிஎஸ்கேவோட இந்த புவர் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.